வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1.3 இருக்கக்கூடிய சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? சப்ட்ராக்ஷனில் இந்த செகண்ட் சம்மை இன்றைக்கி பார்க்க போகிறோம். செகண்ட், தேர்ட் அண்டு ஃபிஃப்த்து சம்மை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 1வது 4வது சம்மையும் பார்த்தோம், அடிஷனில் பார்த்தோம். இன்றைக்கி 2, 3 அப்புறம் 5 சம்மை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் என்னென்னா, 2வது கொஷின் பார்க்க போகிறோமா. ஷேகர் இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். அதாவது ஷேகருங்கிறவர் ஒரு மிக பிரபலமான ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுக்கோங்க. ஹி ஹேஸ் ஸோ ஃபார் ஸ்கோர்ட் 6,980 ரன்ஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ். டெஸ்ட் மேட்சஸில் 6,980 ரன்னை அவர் அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஹி விஷஸ் டு கம்ப்ளீட் 10,000 ரன்ஸ். அதாவது 10,000 ரன்னை அடிக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையாகவும் லட்சியமாகவும் இருக்குது இப்போதைக்கு. ஹவு மெனி மோர் ரன்ஸ் டஸ் ஹீ நீட்? அந்த 10,000 அவர் ரீச் பண்ணுறக்கு அவர் இன்னும் எவ்வளவு ரன்ஸை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல எழுதிப்போம். ஷேகர் ஸ்கோர்டு, அவர் எவ்வளோ இப்போ வரைக்கும் அவர் அடிச்சிருக்காரு, எவ்வளவு ரன்களை அடிச்சிருக்காரு அப்படின்னா 6,980 ரன்னு அடிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ அவர் என்ன ரன்னை அவர் அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு? 10,000 ரன்ஸை அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதையும் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு ரன் தேவைப்படுது அந்த 10,000 தொடருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 10,000 மைனஸ் 6,980 ரன் அப்படின்னு எழுதணும். அதாவது நம்ம 6,980 ரன்னை 10,000 கழிச்சா வரக்கூடிய எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணு தான் நம்ம அவர் ரன்ஸ் இன் நீடு, அதாவது அவருக்கு தேவைப்படுது. இந்த 10,000 ரன்னை அவர் தொடருக்கு அது தேவைப்படுது. சரிங்களா? இப்போ நம்ம கழிக்கலாம். 10,000 எழுதிக்கோங்க. அப்புறம் அவர் எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னா 6,980 ரன்ஸை அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம கழிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒன்ஸ் பொசிஷன், டென்ஸ் பொசிஷன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம வலது கை பக்கமாக உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் ஒன்ஸ் பொசிஷன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது டென்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன், அப்புறம் தௌசண்ட்ஸ் பொசிஷன், அப்புறம் 10,000s, அப்புறம் லேக்ஸ் பொசிஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அப்படி தான் கழிக்க போகிறோம். முதல்ல ஒன்ஸ் பொசிஷனில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 எண்களிலுமே ஒன்ஸ் பொசிஷனில் 0 தான் இருக்குது. 0 மைனஸ் 0ங்கிறது 0 தான். அப்புறம் டென்ஸ் பொசிஷனில் பார்க்கலாம். 2 எண்களில் என்னென்ன இருக்குது? டென்ஸ் பொசிஷனில் 0 மைனஸ் 8ன்னு இருக்குது. நம்ம 8ஐ 0லேருந்து கழிக்க முடியாது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் இருக்கிற நம்பர்கிட்டேருந்து கடன் வாங்கணும். ஆனால் எங்கள் ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன்லேயே 0 தான் இருக்குது. நாம் நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ் பொசிஷனில் பார்க்கணும். அங்கேயும் 0 தான் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா பக்கத்தில் 10,000s பொசிஷனில் பார்க்கணும். அங்கே 1 இருக்குது. 1ஐ அடிச்சுட்டு 0வை போடுங்க. 1ஐ அப்போ அடித்த 1ஐ நம்ம கேரி பண்ணி தௌசண்ட்ஸ் பொசிஷனில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 0 இருக்கா, அது பக்கத்தில் 1ஐ போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன்லேருந்து கடன் வாங்க தான் நம்ம பின்னாடி வந்தோம் இல்லையா. ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் 1 கொடுக்கறதுக்காக இந்த 10ஐ அடிச்சுட்டு 9ஆக மாற்றணும். இப்போது ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் 1 போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டென்ஸ் பொசிஷனில் 1 தேவைப்படுது. அப்போது அதனால் நம்ம ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் இருக்கிற 10ஐயும் அடிச்சுட்டு 9 மாற்றிடுங்க. இப்போது டென்ஸ் பொசிஷனில் 1 இருக்கா, ஸோ அப்போ 1 0 10ன்னு இருக்கும். அப்போ 10 மைனஸ் 8, அதாவது 10 மைனஸ் 8 என்ன வரும்? 10 மைனஸ் 8னா என்ன வரும்? 10 மைனஸ் 8. சரிங்களா? 10லேருந்து 8 கழிங்க. அப்போ என்ன வரும்? 9, 10 2 வரும். 2 எழுதுங்க. அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனுக்கு வாங்க. 9 மைனஸ் 9 0 போடணும். 10,000s பொசிஷனுக்கு வாங்க. 9 மைனஸ் 6. 9 மைனஸ் 6 என்ன வரும்? 7, 8, 9 3 வரும். ஸோ 3 எழுதுங்க. அப்போ அந்த கிரிக்கெட்டர் என்ன பண்ணோம்? ஷேகருங்கிற கிரிக்கெட்டர் அவர் 3,020 ரன்ஸ் அடித்தாதான் அவரோட ஆசையான 10,000 ரன்ஸை தொட முடியும். சரிங்களா? அடுத்த கொஷின் என்னென்னா, இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட், ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்
அவர் வந்து ஹீஸ் ரெஜிஸ்டர்ட் 5,77,500 votes. அதாவது 5,77,500 ஓட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? அண்ட் ஹிஸ் நியரஸ்ட் ரிவல் செக்யூர்ட் 3,48,700 votes. அது என்னென்னா அவர் நியரஸ்ட் ரைவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஆனால் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா அதுதான் நியரஸ்ட் ரைவல்னு சொல்லுவாங்க. சரி, அவர் வந்து 3,48,700 votes ஜெயிச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ யார் ஜெயித்தவங்க, யார் அதிகம் ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க. சரியா? அப்போது முன்னாடி நான் சொன்ன அந்த சக்ஸஸ்ஃபுல்லான அந்த வெற்றிகரமான வேட்பாளர் தான் வந்து ஜெயித்தவர். அவர் 5,77,500 votes வாங்கியிருக்காரு இல்லையா? அவர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. பை வாட் மார்ஜின் டிட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வின் த எலெக்ஷன்? அதுதான் அர்த்தம். எவ்வளவு வித்தியாசத்தில், எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் அந்த வெற்றிகரமான வேட்பாளர் அவரோட போட்டியாளரை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையுமே கழிக்கணும். முதல்ல எழுதிக்கோங்க, 5,77,500 ஓட்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. மைனஸ் 3,48,700 அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டையும் இப்போ கழிக்கலாமா? இப்போது ஒன்ஸ் பொசிஷன் எப்பவும் போல் ஒன்ஸ் பொசிஷன், டென்ஸ் பொசிஷன், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக் பொசிஷன் வரைக்கும் இருக்குது. நம்ம அதை முதல்ல நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பொசிஷனில் இருக்கிறதுக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 0 இருக்குது, கீழே இந்த எண்ணு ரெண்டாவது எண்ணுலேயும் 0 தான் இருக்குது. 0 - 0 நம்மளுக்கு 0 தான் வரும். டென்ஸ் பொசிஷனில் பாருங்கள், 0 - 0 என்ன வருது? 0. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் என்னென்னு பாருங்கள், 5 - 7 இது நமக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் தௌசண்ட்ஸ் பொசிஷனுக்கு போங்க. தௌசண்ட்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது? 7 - 8 இருக்குது. ஸோ 7லேருந்து ஒரு கடன் வாங்கிக்கோங்க. 1 அடிச்சுட்டு 6ன்னு போட்டுட்டு 1 கடன் வாங்கி நம்ம ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் வச்சிடுறோம். ஸோ அப்போ 5 பக்கத்தில் 1 இருக்குங்காட்டி 15ன்னு ஆயிடுது. 15 - 7 என்ன வரும்? 8. நெக்ஸ்ட்டு நம்மளோட தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 6 இருக்குது. 6 - 8 நம்ம 8 6லேருந்து கழிக்கவே முடியாது. நம்ம அதனால் 10,000 பொசிஷனில் போய் பார்க்குறோம். 7 இருக்குது. 7 அடிச்சுட்டு 6 மாற்றி ஒரு 1 கடன் வாங்கி நம்ம 1000 பொசிஷனில், அதாவது தௌசண்ட்ஸ் பொசிஷனில் வச்சிடுறோம். அப்போ 16 ஆகிடுது. 16 - 8ங்கிறது 8 அப்படின்னு ஆகுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? 16 - 8னா 16 - 8ன்னு வச்சுக்கோங்களேன். 8க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது? 9. 9லேருந்து அந்த 16 வரைக்கும் எவ்வளோ நம்பர் வருதுன்னு கைவிட்டு எண்ணுங்க, போதும். அது 16 - 8ன்னு இருக்கா? 8க்கு அப்புறம் என்ன வருது? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இல்லை 16ஓட முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 8 நம்பர் இருக்கா? ஸோ இப்போ கீழே 8ன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 10,000 பொசிஷன், 10,000 பொசிஷன், 6 - 4. 6 - 4னா என்ன வரும்? 6லேருந்து 4 கழிங்க. 4க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது? 5, 6 2 இருக்குது, 2 தான் வரும். சரிங்களா? அப்புறம் 5லேருந்து 3 கழிச்சா 3 5லேருந்து கழிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 5 - 3னா 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4, 5. சரி, அப்போ 2. அப்போ மொத்தம் 2,28,800 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வெற்றிகரமான வேட்பாளர் தன்னோட சக போட்டியாளரை ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா? அந்த 5 நம்பர் கொடுத்துருக்காங்களாம். Find the difference between the greatest and the least 5-digit number that can be written using the digits 6, 2, 7, 4 and 3 each only once. அப்படின்னா என்னென்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 5 நம்பர். சரிங்களா? அந்த 5 நம்பரில் நம்ம அந்த 5 நம்பரை வச்சு கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர், அதாவது அதிகமான மிகவும் பெரிய நம்பர், அந்த 5 டிஜிட் வச்சு எவ்வளோ மிகப்பெரிய நம்பரை 5 டிஜிட்டில் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு நம்பரையும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பரை ஒன்று வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் 5-digit நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மிகவும் குறைவான நம்பர், குறைவான மதிப்புள்ள ஒரு நம்பரை அந்த 5 நம்பரை வச்சு எப்படி நம்ம வந்து உருவாக்குறதுன்னு அதை எழுதிக்கணும். 2யும் கழிக்கணும். 2யும் கழிச்சா என்ன ஆன்சர் வரும், என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல நம்ம எழுத வேண்டியது அந்த 5 நம்பர், அவங்க கொடுத்துருக்கிற 5 டிஜிட் நம்பரை எழுதிக்கோங்க. 6, 2, 7, 4, 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இப்போ வந்து மிக பெரிய 5 நம்பரை வந்து நம்ம எழுதணும். சரிங்களா?
மிகப்பெரிய 5 நம்பரை இந்த 5 நம்பர்கிட்டேருந்து எழுதணும். நம்ம எப்படி எழுதுவோம்? முதல்ல இந்த 5 நம்பரில் எது மிகப்பெரிய நம்பர்னு சொல்லுங்கள். 7 இல்லையா? 7 7 முதல்ல எழுதணும். முதல் நம்பராக எழுதிக்கோங்க. அந்த 7 வந்து இப்போ கை வச்சு மறைச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன? 6 2 4 3. இப்போ இதில் இந்த 4 நம்பரில் எது பெரிய நம்பர்? 6ங்கிறது பெரிய நம்பர் இல்லையா? 7 பக்கத்தில் 6ன்னு எழுதிக்கோங்க. இந்த 6ஐயும் 7ஐயும் வந்து கொடுத்துருக்க நம்பர்லேருந்து மறைச்சிக்கோங்க. 2 4 3 மிச்சம் இருக்குது. இதில் இந்த 3 எந்த பெரிய நம்பர் இருக்குது? 4 இருக்குது. ஸோ அப்போ 7 6 4 வந்துருச்சா? மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன? 2 3. 2 3ல் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 3. ஸோ அப்போது 7 6 3 7 6 4 3 2. இதுதான் வந்து மிகப்பெரிய 5 நம்பர் கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து. சரிங்களா? இப்போ மிக சிறிய நம்பர் வந்து 5 நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய நம்பரை நம்ம வந்து தலைகளாக எழுதணும். பின்னாடி இருந்து எழுதிட்டு வந்தால் அதான் மிகச்சிறிய நம்பர். சரிங்களா? 2 3 4 6 7 அப்படியே தலைகளாக எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் கழிச்சா அந்த ஆன்சரை தான் அவங்க கேட்குறாங்க. சரியா? அப்போ கழிக்கலாமா? இப்போது என்ன எழுதணும்? நம்ம 76,432 மைனஸ் 23,467 எழுதணும். கழிக்கலாமா? ஒன்ஸ் பொசிஷனில் நம்ம போகலாம். 2 மைனஸ் 7. நாம் 7 2லேருந்து கழிக்க முடியாது. பக்கத்தில் டென்ஸ் பொசிஷன்லேருந்து கடன் வாங்கணும். இப்போ டென்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 அடித்து 2ஆக மாற்றுங்க. 1 கடன் வாங்கி 2 பக்கத்தில் வைங்க. ஒன்ஸ் பொசிஷனில் இருக்க 2 பக்கத்தில் வைங்க. அப்போ 12 ஆகும். 12 மைனஸ் 7 எப்படி வரும்? எப்படி 7 12லேருந்து கழிப்பீங்க? 12லேருந்து 7 கழிச்சிட்டு 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 9 10 11 12. 5 நம்பர் வருதா? 5ன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது டென்ஸ் பொசிஷனில் 2 இருக்குது. 2 மைனஸ் 6 நம்ம பண்ண முடியாது. அதனால் ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் போய் கடன் வாங்கணும். இப்போ 4லேருந்து கடன் வாங்கினா 4 அடிச்சுட்டு 3ன்னு போடுங்க. 1 கடன் வாங்கி நம்ம டென்ஸ் பொசிஷனில் இருக்கிற 2 பக்கத்தில் வைங்க. அப்போ 12ன்னு ஆகும். 12 மைனஸ் 6 என்ன வரும்? 12 மைனஸ் 6னா 6க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது? 7 8 9 10 11 12. அவ்வளோதான். 6 வந்துச்சா? 6ன்னு எண்ணிட்டிங்களா? இப்போ 6ன்னு எழுதுங்க. இது சரிங்களா? இப்போது ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் 3 மைனஸ் 4ன்னு இருக்குது. 3 மைனஸ் 4 நம்ம பண்ண முடியாது. நம்ம 4 3லேருந்து கழிக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்? தௌசண்ட்ஸ் பொசிஷனில் போய் கடன் வாங்கணும். தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 6 இருக்குது. 6 அடித்து 5ன்னு மாற்றி 1 கடன் வாங்கி ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் இருக்கிற 3 பக்கத்தில் வைக்கணும். சரிங்களா? அப்போ 13ன்னு வரும். இப்போ 13 மைனஸ் 4, அதாவது 4 13லேருந்து நம்ம கழிச்சா என்ன வரும்? 4க்கு அப்புறம் என்ன வரும்? 5 6 7 8 9 10 11 12 13 9 நம்பர் வருது. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? தௌசண்ட்ஸ் பொசிஷனில் பாருங்கள். 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3 என்ன பண்ணுவோம்? 5 மைனஸ் 3. 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4 5 2 நம்பர் வருது. 2 எழுதணும். அடுத்தது 10,000s பொசிஷனில் இருக்கு இல்லையா? அதில் வந்து 7 மைனஸ் 2ன்னு இருக்குது. 7 மைனஸ் 2னா என்ன வரும்? 2க்கு அப்புறம் என்ன வரும்னு பாருங்கள். 3 4 5 6 7. 7 தொடருக்கு நம்மளுக்கு 5 நம்பர் வேணும். சரி, 5 தான் ஆன்சர். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா 52,965 நம்பர். இதுதான் வந்து நம்ம இந்த 2 நம்பரையும் கழிக்கிறது மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பர். இதுதான் ஆன்சர். சரிங்களா? Thank you for watching my video. Subscribe NCERT Math for more academic and competitive exams related videos. மத்திய அரசு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் எல்லாத்துக்குமே புரியணுங்கிறதுக்காக தமிழில் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டு பயனடைங்க.